வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெஸ்டினி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 11th பாலிட்டியோட யூனிட் 14ஓட இருக்கிற அந்த புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இது வந்து நம்ம பாட புத்தகத்தில் இருக்கிற தகவல்கள் மட்டும் உங்களுக்கு புரியும்படியாக ஒன்லைனில் எடுத்து சொல்லியிருக்கு. இது ஒரு கதை சார்ந்தது அல்ல, அதை சொல்லிடுறேன். இதை நீங்கள் படித்தா புக்கில் படித்த அனைத்து பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. ஸோ பாடத்துக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாடத்தோட நேம் பார்த்தோம்னா தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சின்னு சொல்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா படிப்படியாக நிறைய அரசியல் கட்சிகள், அதாவது ஆங்கிலேய காலத்திலேருந்து இப்போ கடைசி டிஎம்கே வரைக்குமே நம்மளுக்கு நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது. ஸோ அதனோட கால அமைப்பை எடுத்தோடனே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஃபஸ்ட் 1914 தான் வந்து திராவிட கழகம்ன்றது தோற்றத்தை ஆரம்பித்தது. ஓகேங்களா. அடுத்தது 1916 பார்த்தோம்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்ற கூட்டமைப்பை, அதாவது நீதி கட்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு 1917 நீதி கட்சின்னு பேர் அமைச்சது. இது யார் ஆரம்பிச்சுன்னா டிஎம் நாயர், அந்த மாதிரி இன்னொரு 2-3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அது பின்னாடி வரும். அடுத்தது 1919 மாண்டேக செமஸ்போர்டு திட்டம். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மாண்டேக செமஸ்போர்டு திட்டம் தான் 1919 செமஸ்போர்டு மற்றும் மாண்டேகன்ற அரசியல் செயலாளர் மூலமாக இது வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினது. அடுத்து 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார். அது ஒன்று. அடுத்தது 1937 இந்தி எதிர்ப்பு போராட்டம். 1937 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே ராஜாஜி வந்து இந்தியை வந்து அனைத்து மும்மொழி கொள்கையாக வந்து சென்னை மாகாணம் ஃபுல்லாக அமல்படுத்துவார். அதை எதிர்த்து பெரியார் வந்து போராடுவார். அதுவும் நீங்கள் வந்து ஐஎன்எம்மில் படிச்சிருப்பீங்க. அடுத்து சேலம் மாநாடு. சேலம் மாநாடுன்றது 1944 நம்ம சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து அதை கூட்டியிருப்பார். அண்ணாதுரை வந்து தலைமை வாங்கியிருப்பார். ஸோ அதே மாதிரி அதில் தான் வந்து நீதி கட்சி வந்து திராவிட கழகம் அப்படின்றது பெயர் மாற்றம் பெற்றிருக்கும். அதே மாதிரி 1946 சா பிரகாசம் அப்படின்றவர் வந்து சிஎம் ஆகியிருப்பார். அதே 47 ஓபி ராமசாமி அப்படின்ற சிஎம் ஆகியிருப்பாங்க. மற்ற 49 பி குமாரசாமி ராஜான்ற சிஎம் இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 46 வந்து பிரகாசம், அதாவது 47 நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது. ஸோ 46 நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரகாசமாக வெளிச்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரகாசம். அடுத்து வந்து 47 ஓபி ராமசாமி. நம்மளுக்கு தெரியும் ஓபி ராமசாமி ஒரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் தான். அடுத்தது குமாரசாமி. ஸோ ராமசாமிக்கு அடுத்து வந்து குமாரசாமி ராஜா நம்ம வச்சுக்கோங்க. 49. ஸோ அடுத்தது அதே 49 தான் திமுகன்றது கூட்டமைப்பு உருவாக்குறாங்க, அந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்து 1952 தான் பொது தேர்தல் நடக்குது. 1952 பொது தேர்தல் நடக்குது. சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் நடக்கிற ஃபஸ்ட்டு பொது தேர்தல். அதுக்கப்புறம் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் மூலமாக தான் சென்னை மாகாணத்தை வந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழி வாரியாக பிரிக்கிறாங்க. இதுதான் மாநில மறுசீரமைப்பு கூட்டம் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அதே மாதிரி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 313 படி தான் வந்து அந்த இந்தியை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்து டிஎம்கே கட்சி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரியாரோட திராவிட கட்சி ரெண்டுமே வந்து எதிர்த்து போராடி இருக்கும். அப்புறம் 1967 சிஎன் அண்ணாதுரை வந்து சிஎம் ஆகிறார். இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்து மூலமாக தான் டிஎம்கே வந்து ஒரு பெருவாரியான ஒரு மதிப்பை வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட பெற்றிருக்கும். ஸோ அதனால் தான் அண்ணா வந்து சிஎம் ஆகியிருப்பார். அதே வந்து 1969 வந்து அண்ணா இறந்தார். சிஎம் ஆன அடுத்த 3 வருஷத்துல அண்ணா இறந்துறாரு. அண்ணா இறந்தோடனே அடுத்து கலைஞர் வந்து சிஎம் ஆகிறாரு. ஓகேங்களா. ஸோ கலைஞர் சிஎம் ஆன கலைஞர்களுக்கும் அப்புறம் வந்து அதில் இருக்கிற எம்ஜிஆர் அவர்களுக்கும் பல வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் வந்து அவர் வந்து அதிலிருந்து பிரிஞ்சு ஏடிஎம்கேன்றது 1972 ஏடிஎம்கே கட்சியை வந்து எம்ஜிஆர் வந்து ஆரம்பிப்பார். ஸோ அதுக்கப்புறம் 1971 மாநில தன்னாட்சி தீர்மான சட்டம். இது ஏன் நான் பிளாக்ல கொடுத்துருக்கேன்னா நல்லா பாருங்கள். 1956 மாநில சீரமைப்பு கூட்டத்தை கூட்டியிருப்பாங்க. அதே 1974 மாநில தன்னாட்சி தீர்மானம். இது ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்கு 5 பாயிண்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் 1914 திராவிட கழகம் தோற்றம் பண்ணாங்க. 1916 அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு 14 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு 2 ஆச்சுங்களா. அடுத்து 17 நீதி கட்சி, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. 19 மாண்டேக செமஸ்போர்டு திட்டம் எல்லாம் தெரிஞ்சது. 25 பெரியார் சுயமரியாதை எல்லாம் தெரிஞ்சது. இதோட நம்மளுக்கு 5 பாயிண்ட் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம், இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஸோ 44 சேலம் மாநாடு நீதி கட்சி. ஓகே, நீதி கட்சி வந்து திராவிட கழகம் பேர் மாற்றம் யார்? அண்ணா. ஓகேங்களா. இது ஓகே, இது ஒன்று ஞாபகம் வச்சு. அப்புறம் 46, 47, 49. 46 பிரகாசமாக இருக்கும். 47 ஓபி ராமசாமி, 49 குமாரசாமி ராஜா. ஓகேங்களா. அடுத்தது அதே 49, இது வந்து 5 ஆச்சு. அடுத்தது அதே 49 திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதை ஆரம்பித்தாங்க. ஓகே. ஸோ அடுத்து 52 பொது தேர்தல், அது எல்லாத்துக்கும் தெரியும். 56 மாநில மறுசீரமைப்பு கூட்டம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி
65 இந்திய எதிர்ப்பு. இங்கே 5, 6 அப்படி இங்கே ஆப்போசிட்டில் 6, 5 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அப்புறம் 6, 7 67 அண்ணா சிஎம் ஆனார். 69 இறந்தார். 69 அதே வருஷம் கலைஞர் சிஎம் ஆனார். ஸோ 67 அண்ணா வரைக்கும் அடுத்த 5 பாயிண்ட் ஆச்சு. அடுத்த 4 பாயிண்ட் மட்டும் ஞாபகம். 69 அண்ணா இறப்பு, 69 கலைஞர் வராரு. ஸோ 72 வந்து ஏடிஎம்கே தொடங்குறாங்க. ஸோ அதே மாதிரி மாநில தன்னாட்சி தீர்மான சட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இவ்வளோ தான் இதோட பாயிண்ட். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சியில் வந்து உங்களுக்கு முக்கால் ஒரு 20% வந்து உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அதுக்கப்புறம் லைனாக ஃபஸ்ட்டு வந்து இப்போ சென்னை மாகாணம்ன்றது முதல்ல எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1801. அப்போதைய சென்னை மாகாணம்ன்றது எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னா தமிழ்நாடு, கேரளா, நல்லா பார்த்துக்கோங்க, சவுத் கர்நாடகா, நார்த் ஒடிசா, ஸோ ஆந்திர பிரதேசம், லக்ஷதீப் இதெல்லாம் அடக்கியதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போதைக்கு பிராமணர் அல்லாதவர்ன்றது தொழில்துறையில் வந்து ஆதிக்கம் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிராமணர்கள் மட்டும்தான் தொழில்துறையிலையோ கல்வியிலையோ ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ பிராமணர்கள் அல்லாத வந்து அப்போ தான் வந்து தொழில்துறையில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தொழில்துறை ஆதிக்கம் செலுத்தணும் அவங்களுக்கான ஒரு தனி அரசியலோ சமூக உரிமையோ அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதனால் அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த அரசியல் அந்த மாதிரி ரீதியாக வந்து நகர ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ திராவிடன்றது யாரை சொல்கிறாங்கன்னா ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோர், அதாவது ஆரியர் இருக்கக்கூடாது தமிழ் பேசுவோர், அவங்கள தான் திராவிடன் சொல்கிறாங்க. இப்போ பிராமணர் யாருன்னா அவங்க வந்து ஆரியர்னு சொல்லுவாங்க. ஆரியர்ன்றது யாருன்னா பிராமணர் தான் ஆரியர்னு சொல்லுவாங்க. அந்த ஆரியர் வந்து வடமொழியும் அதோட பண்பு மற்றும் பாதுகாவலர்களாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி திராவிடர்னு பார்த்தோம்னா நம்ம பிராமணர் அல்லாதோர், அதாவது பிராமணர் அல்லாதோர் தமிழ் மொழியை வந்து அதோட பாதுகாப்பு அதோட மேன்மைக்காக பாடுபடுவர்கள் திராவிடர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் பாயிண்ட்டு. சென்னை பல்கலைக்கழகம் எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1857. அதே மாதிரி சென்னை மாகாணம் பார்த்தோம்னா பன்மை தன்மையாக இருந்துச்சு. ஓகே. அதே வங்காள மாகாணம் மற்றும் வட இந்தியாலாம் எப்படி போயிருந்ததுன்னா ஒரு சமஸ்கிருதமோ இல்லை வேதங்களோ மையப்படுத்தி மட்டுமே போயிருந்தது. அதுவும் இல்லாமல் இந்தோ ஆரிய அல்லது இந்தோ ஜெர்மன் இந்த மொழி குடும்பங்கள் மட்டும்தான் அங்கே இருந்துச்சே தவிர ஒரு பன்முகத்தன்மை இல்லை. ஆனால் அதே நம்ம சென்னை மாகாணத்தில் நிறைய பன்முகத்தன்மை இருந்துச்சு. தமிழ் இருந்தது, மலையாளம் இருந்தது, கன்னடம் இருந்தது, தெலுங்கு இருந்தது, அந்த மாதிரி நிறைய பன்மொழி தன்மைகள் இருந்தது சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இதை வந்து எப்படி அவங்க ப்ரூவ் பண்ணாங்க 1837 ஜேம்ஸ் பிரின்சிப்பே அப்படின்றவர் பார்த்தோம்னா இந்திய கலாச்சாரம்ன்றது புத்த திராவிட மரபுகளை சார்ந்து நிறைய இருந்தது. ஒரே அதாவது ஆரியர் சார்ந்து மட்டுமே இல்லை, நாட் சேம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இது எடுத்துக்கிறோமா 1816 பார்த்தோம்னா எல்லிஸ் நடத்தின அந்த தமிழ் மொழி ஆய்வு, இது நீங்கள் தமிழ் புக்கில் 9th புக்கில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி 1856 கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூலில் கொடுத்த குறிப்புகள்லாம் இதை வந்து எடுத்துக்காட்டுகளாக சொல்கிறாங்க. அதே மாதிரி சென்னை வந்து பார்த்தோம்னா அதிகமாக பிராமணர் அல்லாதோர் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தோம்னா தேசிய தலைவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஏன் கண்டுகொள்ளனா அங்கே தேசிய தலைவர்களும் அப்போதைக்கு பிராமணர்களாக மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 1800 இதை எதிர்த்து தான் 1852 கஜனலட்சுமி நரசு செட்டி அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா ஒரு இது பிராமணர் அல்லாதவருக்கான ஒரு கழகத்தை நம்ம சங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி இருந்த ஆங்கில இந்திய கழகத்திலேருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம்ன்ற ஒரு அதுதான் வந்து சென்னை வாசிகள் சங்கம்னு சொல்கிறாங்க 1852. அதே இது இவங்க வந்து ஆரம்பிச்சிடறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அவங்களோட நோக்கத்தைப்படி அது போய்கிட்டு இருக்கு. 1909 மின்டோ மாலி சீர்திருத்தம் வருது. அந்த சீர்திருத்தத்தில் பார்த்தோம்னா சென்னையில் நான் பிராமின்ஸோட கல்வி வேலைவாய்ப்பு பிரதிநிதித்துவத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1913 சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் அதாவது கார் ஓட்டிட்டு போகிறவர் வந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆளுநர் செயலாளர் தான், செயற்குழு உறுப்பினர் கார் ஓட்டிட்டு போகிறவர் அலெக்சாண்டர் கார் ஓட்டிட்டு போகிறாரு அப்படின்னு நம்ப வச்சுக்கோங்க. ஸோ மக்கள் தொகை உள்ள ஒரு புள்ளியல், அதாவது மொத்த மக்கள் தொகையில் 3% மக்கள் தான் பிராமின்ஸ் இருக்காங்க. அவங்க தான் அனைத்து வேலை வாய்ப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விடுறாரு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா அப்போதைய அந்த என்ன சொல்கிறது, ஸோ நான் பிராமின்ஸ் எல்லாமே வந்து இந்த அரசியலில் பங்கு வகிக்கணுன்ற ஒரு உத்தேகத்தை இந்த ஒரு இது கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு பாக்கெட் பார்த்தோம்னா எல்லிஸ் பார்த்தோம்னா தமிழ் பற்று திருக்குறள், இதுவும் நீங்கள் தமிழில் படிச்சுக்கலாம். அவரோட தமிழ் பற்று பார்த்தோம்னா திருக்குறள் திருவள்ளுவர் சார்ந்து மட்டுமே அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கால்டுவெல் எங்கே பிறக்கிறாருன்னா இங்கிலாந்தில் பிறக்கிறாரு 1814 7/5/1814. இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இறப்பு வந்து பார்த்தோம்னா கொடைக்கானல், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கொடைக்கானல் இறக்குறாரு 91. நம்ம அம்பேத்கர் பிறந்த
1891 அப்போ இவர் இறக்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீதி கட்சி. ஸோ காங்கிரஸ் முதன்மையான கட்சின்னு சொல்லாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம காங்கிரஸ் கட்சியில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக பிராமணரோட ஆதிக்கங்கள் இருந்தது. ஸோ இதை எதிர்த்து தான் 1916 டிஎம் நாயர், தியாகராயர், அப்புறம் வந்து நடேசனார் இவங்களை வந்து பார்த்தா தென்னிந்திய விடுதலை கட்டமைப்பு 1916 தொடங்கினாங்க. ஸோ இதுதான் வந்து நீதி கட்சின்னு பேர் மாறிச்சு. இவங்க வந்து 3 முக்கியமான பத்திரிகைகள் வெளியிட்டாங்க. அது பின்னாடி கதையில் வரும். அது இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஆங்கில பத்திரிகையோட பெயர் தான் வந்து ஜஸ்டிஸ். அதாவது தமிழ் வந்து அது தமிழ் ஆக்கம் வந்து பார்த்தோம்னா நீதி கட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனோட தாக்கம் வந்து நிறைய அதிகமாக இருந்ததுனால அதன் பெயரே நீதி கட்சின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதன் நோக்கம் என்னென்னா நான் பிராமின்ஸோட கல்வி சமூக முன்னேற்றம் அடையணுன்றது தான் இதோட நோக்கமாக இருந்தது. அதே மாதிரி அரசியலால் நான் பிராமின்ஸுக்கு முன்னேற்றம் கொடுக்கணும். ஸோ இவங்களோட முக்கிய நோக்கமே நான் பிராமின்ஸுக்கான மற்ற கல்வி சமூகம் அரசியல் முன்னேற்றம் கொடுக்கறது மட்டும்தான். ஸோ அதே 1919 மாண்டேக சமஸ்போர்டு திட்டம் நடக்குது. அங்கே வந்து மாகாணங்களில் இரட்டை ஆட்சின்றதை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா 1920 முதல் தேர்தல் நடக்குது. அப்போதைய காங்கிரஸ் வந்து பார்த்தோம்னா அப்போதைக்கு ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேர்தலை புறக்கணிப்பாங்க. ஸோ அதனால் நீதி கட்சின்றது பெருவாரியாக வெற்றி பெறும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சிஎம் யாருன்னா சுப்பராயலு. ஸோ நீதி கட்சி ஃபஸ்ட்டு சுப்பராயலு அவர் தான் சிஎம். அவர் டெத் ஆன உடனே 1921 பனகல் ராஜான்றவர் சிஎம் ஆகிருப்பார். இதாங்க 1921 1937 தொடர்ச்சி ஆட்சி நடந்திருக்கும். ஸோ அந்த ஆட்சியில் அவங்க என்னென்ன மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா பாகுபாடு நீக்கினாங்க. அதை பொது வழியில் இந்த மாதிரி நடந்து போகக்கூடாது, உணவு ஒன்றதில் பாகுபாடு, அந்த மாதிரி இருக்க பாகுபாடுகளை நீக்கினாங்க. அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை வாரியம்ன்றதை அமைச்சு கோயில் நுழைய இருந்த தடையை வந்து நீக்கினாங்க. பஞ்சமி நிலம் ஆரம்பித்து தொழிற்பேட்டைகளை வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி மதிய உணவு திட்டம் வந்து அங்கங்கே பரிசோதனை முறையில் நடைமுறைப்படுத்தினாங்க. மருத்துவ கல்வியில் சமஸ்கிருதம் தான் தகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த தகுதி, அதாவது சமஸ்கிருதம் படித்தா தான் மருத்துவம் படிக்க முடியுன்ற ஒரு தகுதி இருந்தது. அதை நீக்கினாங்க. அதே மாதிரி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்றவங்க தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து முதன்முறையாக அதை வந்து ஒழிச்சாங்க இந்தியாவிலே. அதே மாதிரி பெண்கள் வாக்குரிமை 1921 கொடுத்தாங்க. அதே மிரசுதார முறைப்புண்டு ஒழிப்புன்றது முறை வந்து ஒழிப்பானது. ஏன் டங்கு கஷ்டம் இல்லை. ஸோ 1923 நீர்ப்பாசன திட்டம் அப்படிங்கிறது இவங்க கொண்டு வந்தது. அதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 ஆரம்பித்தாங்க. ஆந்திர பல்கலைக்கழகம் 1926 இவங்க ஆரம்பித்ததான். ஸோ அடுத்தது பெரியாரை நோக்கி போகும் இந்த பாடம். ஸோ ராஜாஜி வந்து இந்தி கட்டாயம் அப்படிங்கிறத அமல்படுத்துகிறாரு. அதுக்கு வந்து பெரியார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். பெரியாரோட கூற்று என்னென்னா வட ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி இது அப்படின்றாரு. அதுவும் இல்லாமல் திராவிடர்களை அடிமைப்படுத்தி ஆரியர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான முயற்சி இதுதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு பெரியார் சொல்கிறாரு. ஸோ இதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாரு. ஸோ பெரியார் வந்து நிறைய போராட்டம் நடத்துகிறாரு. அதாவது அவரோட 15 வருஷம் அந்த 15 இயர்ஸ் அந்த லைஃப் ஸ்பேனில் 23 டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து சிறைக்கு போயிருக்காரு. அதனால் அவர் வந்து சிறை பறவைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதே மாதிரி 1938 அவர் சிறையில் இருந்தபோதே நீதி கட்சிக்கு தலைவர் ஆகிறாரு. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி காங்கிரஸ் எதிர்த்து போகிறதுனால பிராமணர்கள் இல்லாத இயக்கன்றதுனால அவர் வந்து நீதி கட்சி வந்து பிராமணர்கள் இல்லாத இயக்கம். ஸோ அதனால் காங்கிரஸ் வந்து பிராமணசம் மோஸ்ட்லி இருந்தாங்க. ஸோ அதனால் நீதி கட்சிக்கு அது ஒரு ஆதரவாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நீதி கட்சிக்கு ஒரு தலைவர் ஆக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு தனிநாடு கோரிக்கை நீதி கட்சி தான் ஃபஸ்ட்டு வச்சது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பெரியார் வந்து காங்கிரஸில் ஆல்ரெடி இருந்திருக்காரு. ஸோ அப்படி காங்கிரஸில் இருக்கும்போது நான் பிராமின்ஸுக்கு சாதகமாக நிறைய தீர்மானங்கள் கொண்டு வந்து அதை நிறைவேற்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ் நிறுவிய ஒரு சேரமாதேவி குருகுலம் அப்படின்ற ஒரு இடத்துல சாதி பாகுபாடுனால உட்பட்டோடனே இவர் வந்து காங்கிரஸ் விட்டு விலகி 1925 சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா. இந்த இயக்கம் பார்த்தோம்னா சாதி முறை ஒழிப்பு, பெண்கள் முன்னேற்றம், ஸோ சுயமரியாதை திருமணம் அந்த மாதிரி இயக்கங்களில் முக்கியத்துவம் செலுத்துது. ஸோ பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம்ன்றது இவர் கொடுக்குறாங்க. ஸோ இது இந்த இயக்கம் வந்து மோஸ்ட்லி பெண்களை சார்ந்து நிறைய போனதுனால ஸோ பெண்கள் மாநாட்டில் இவருக்கு பெரியார் என்ற பட்டத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி குடியரசு, புரட்சி, விடுதலை போன்ற இதழ்கள் மூலமா இவர் வந்து இந்த சுயமரியாதை இயக்கத்தை வந்து நிறைய பரப்புகிறாரு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 1929 செங்கல்பட்டு மாநாடு தான் சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட்டாக குரூப் 4 கூட இந்த மாதிரி நம்ம அயோத்திதாச பண்டிதர் உருவாக்கின அந்த இயக்கத்தோட முதல் மாநாடு எங்கே நடந்துச்சு, நீலகிரி நடந்துச்சுன்னு படிச்சிருப்போம். அதை கேட்டாங்க. அதே மாதிரி சுயமரியாதை மாநாடு முதல்ல செங்கல்பட்டு நடந்துச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1937 ராஜாஜி ஒரு இடத்தை தவிர மற்ற அனைத்து இடத்திலும் ராஜா தலைமையில் இருந்த காங்கிரஸ் வந்து ஒரு இடத்தை தவிர மற்ற அனைத்து இடத்துலையும் வெற்றி பெற்றுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 1925 ஒரு பொது உடைமை கட்சின்னு ஒரு கட்சி இருந்ததுங்க.
ஓகே, அது வந்து பார்த்தோம்னா தொழிலாளர்களை மையமாக கொண்டு மட்டுமே பரப்புரை செஞ்சுட்டு இருந்தது. ஸோ அதனோட தலைவராக இருந்த சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் சுயமரியாதையோட இணைந்து தொழிலாளர்கள் நலனோடு சுயமரியாதையோடு இருக்கிறத ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. அந்த திட்டம் தான் ஈரோடு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இளைஞர்களிடம் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் தொன்மையான திராவிட பண்பாட்டின் புகழை மீட்டெடுக்க முடியும் அப்படின்ட்டு யார் நம்பினார்னா பெரியார் தான் நம்பினார். ஓகேங்களா? அடுத்தது நீதி கட்சியோட வீழ்ச்சி. நீதி கட்சின்றது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தோம்னா, சுயமரியாதை என்ற இயக்கம் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது மக்கள்கிட்ட. அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் ஆதரவு வந்து அங்கே குறைவாக இருந்தது நீதி கட்சியில். அதே மாதிரி நீதி கட்சின்றது நம்மளுக்கு விடுதலை அடையணுன்ற ஒரு குறிக்கோள் இல்லை. நீதி கட்சின்றது அந்த பிராமணர்கள் அல்லாதவருக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் போராடினாங்க. அதனால் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால் வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1937 ராஜாஜி சிஎம் ஆகிறாரு. எதனால் அவர் சிஎம் ஆகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நீதி கட்சி வீழ்ச்சி அடைஞ்சது ஒரு காரணம் சொல்கிறாங்க. பெரியாருன்றது இந்த சுயமரியாதை இயக்கத்தை நோக்கி ஓடனால அவர் அரசியலுக்குள்ள நுழைய மறுப்பு தெரிவித்தார். அதே மாதிரி காந்தி வந்து அப்போதைக்கு தேசிய தலைவராக ரொம்ப புகழ் பெற்றார். ஸோ இந்த ஒரு காரணத்தினால காங்கிரஸ் கட்சின்றது அப்போதைக்கு அரசியலில் வெற்றி பெற்றதாக சொல்கிறாங்க. இவர் வெற்றி பெற்றோடனே மதுவிலக்கு ஃபுல்லாக அமல்படுத்துகிறாரு. முதல்ல சேலத்தில் அமல்படுத்துகிறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜமீன்தாரி ஒழிப்பு முறை, அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட ஆலய நுழைவு சட்டம், அது மாதிரி அவரோட முக்கியமான ஒரு திட்டங்களாக இருக்குது. ஓகே, அடுத்தது இந்தி கட்டாய பாடம் சொல்கிறாரு. இதுக்கு தான் வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பல பேர் சிறை போகிறாங்க. ஸோ 1944 சேலம் மாநாடு, அங்கே ஃபஸ்ட்டு சொன்னால அந்த மாநாடு இங்கே கொஸ்டினஸாக கொடுத்துருப்பாங்க. அண்ணாதுரை வந்து நீதி கட்சி பெயரை வந்து திராவிட கழகம்னு பெயர் மாற்றாரு. அதே பெரியார் பார்த்தோம்னா திராவிட நாடுன்ற கோரிக்கை முன்வைக்கிறாரு. திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு சொன்னது பெரியார் தான். ஓகேங்களா? அதே 1965 இன்னொரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருது. அதுதான் வந்து 1965 ஜனவரி 26 ஆர்டிக்கல் 313 படி இந்திய அலுவலக மொழியாக மாற்றி அனைத்து மாநிலங்களும் இந்தியை வந்து கட்டாயமாக பாடமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது. இதை வந்து திமுக வந்து துக்க நாளாக அறிவித்தாங்க. ஸோ இது 1965 ஜனவரி 26. ஸோ மாணவர்களிடையே காங்கிரஸ் வந்து டவுன்ஃபால் ஆச்சு இந்த ஒரு ரீசனால். அதே மாதிரி டிஎம்கே வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ 1951 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்புனா, உயர்கல்வி சாதிவாரி இடஒதுக்கீடை வந்து ரத்து செய்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ரெண்டுமே சேர்ந்து போராடுது. ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம்னா அப்போது காங்கிரஸ் சிஎம்மாக இருந்தவர் தமிழ்நாட்டில் யார் இருந்தார்னா காமராசர் இருந்தார். காமராசர் வந்து மேலிடத்தில் தேசிய தலைவர்கள் அழுத்தம் கொடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு குடியினருக்கு மட்டும் இட ஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி சில சட்டத்திருத்தங்கள்லாம் வந்து அப்போதைக்கு நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜாஜி ஆட்சி எப்போ இருந்துச்சுன்னா 1952 54. அது பள்ளிக்கூடம் அப்போ அவர் ஆட்சியில் இருக்கும்போது பள்ளிக்கூடம் எண்ணிக்கையை குறைச்சார். இந்தி மொழி திணிப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்தினார். இது வந்து ராஜாஜி ஆட்சி. ஸோ இதனால் நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. அவர் ஆட்சியிலேருந்து வெளியேறி அப்போது காங்கிரஸ் இருந்தால் காமராசர் ஆட்சிக்கு வர்றாரு. 1954 63 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் காமராசர் இருக்கார். அவர் வந்து குலக்கல்வி அவர் மேலே கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கிறாரு. ஸோ பள்ளி எண்ணிக்கை அவர் குறைச்சார், இவர் அதிகரிக்கிறாரு. ஸோ தொழிற்பேட்டை அமைக்கிறாரு, மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்துகிறாரு. ஓகே, இந்த மாதிரி சில திட்டங்களை கொண்டு வராரு. இதுக்கு அடுத்தது வந்து அப்போ இருந்து 63 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் மட்டுமே ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இங்கே அதனோட சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. 1967 அண்ணாதுரை சிஎம் ஆகிறாரு. அவர் வந்து வீட்டு வசதி திட்டம், படி அரிசி திட்டம், அதாவது 1 ரூபாய்க்கு 1 அரிசி, அந்த மாதிரி திட்டம். அதே மாதிரி குடிசை மாற்று வாரியம் இவர் அமைக்கிறாரு. 1969 மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடுன்ற ஒரு பெயர் மாற்றம் பண்ணுறாரு. ஓகே, அண்ணாதுரை ஆட்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம்னா இதை தான் சொல்லுவாங்க. ஓகே, மிகப்பெரிய ஒரு புரட்சியும் சொல்லுவாங்க. ஸோ 75 மைலுக்கு மேலே பேருந்து தடம் இருந்ததை தேசியமயமாக்குனார். கல்வி கட்டண விதிவிலக்கை கொண்டு வந்தார். 2வது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடத்தினார். ஸோ மானிய விலையில் அரிசி கொடுத்தாரு. இருமொழி கல்விக் கொள்கை அமல்படுத்தினார். திருமண சட்டங்கள் அமல்படுத்தினார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் சார்ந்து வரும். ஸோ திராவிட கட்சிகள் மொத்தம் 62 இயர்ஸாக வந்து நம்மளை ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ 57 பார்த்தோம்னா திமுக தேர்தலில் நுழைய முடிவு செய்து 72 அஇஅதிமுக தோற்றம் நடக்குது. ஸோ 77 to 87 வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகிறாரு. ஓகேங்களா? இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சில இருக்குது. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு பார்த்தோம்னா 7வது பெரிய மாநிலமாக இருக்குது, அது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 1957 நடந்த அந்த பொதுத் தேர்தலில் குளித்தலை தொகுதியில் நின்று தான் வந்து கலைஞர் கருணாநிதி கருணாநிதி வந்து பார்த்தோம்னா அமைச்சராக வெற்றி பெற்று சட்டசபைக்கு போகிறாரு. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, எவ்வளோதாங்க இந்த யூனிட்டு. 11th பாலிட்டி
நம்மளுக்கு யூனிட் 14 இவ்வளோ தான் முடிஞ்சது. நீங்கள் இதை ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் படித்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, புக்ஸில் இருக்க மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்டுமே நான் கவர் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். ஓகேங்களா? எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி டீச்சிங் எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்ற சில உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.